மத்திய அரசு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறதுல மும்முரமா இருந்துட்டு வருது. மும்மொழி கொள்கைனா என்ன, அது அவசியமா இல்லையான்னு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். 1968வது வருஷம் இந்திய அரசுடைய கல்வி அமைச்சகத்தால முதல் முறையா மும்மொழி கொள்கைய உருவாக்கப்பட்டிருக்கு. 1968 தேசிய கொள்கையின்படி இந்தி, இங்கிலீஷ், இந்தி பேசாத மாநிலங்களுடைய ஏதாவது ஒரு மொழிய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்துக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த போராட்டம், எதிர்ப்பு காரணமா அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த CN அண்ணாதுரை அவர்கள் மும்மொழி கொள்கையை பின்பற்றல. இப்போ அதே திட்டத்தை மீண்டும் திணிக்க பார்க்குது மத்திய அரசு. PM ஸ்ரீ கல்வி திட்டம் பிஜேபி அரசால 2022ல கல்வித்தரம் உயர்த்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்குன்னு சொல்லி PM ஸ்ரீ பள்ளிகள்ல இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க. இதோட நோக்கம்னு பார்த்தா எல்லாரையும் இந்தி, சமஸ்கிருதம் கத்துக்க வைக்கிறது தான். தமிழகத்துல இருக்கிற அரசு பள்ளிகள்ல இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது. அதுல ஒண்ணுதான் மத்திய அரசால வழங்கக்கூடிய 2152 கோடி நிதியை வழங்க முடியாதுன்னு பிஜேபியோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பிரஸ் மீட்ல தெரிவிச்சிருந்தார். இதுக்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனங்களை தெரிவிச்சாங்க. அதாவது தமிழக மக்கள்னு பார்த்தா இந்திக்கு எதிரானவங்க கிடையாது, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. காமராஜர், அண்ணா, MGR, கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரை தொடர்ந்து MK ஸ்டாலினும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு. ஆனா திமுக மட்டும்தான் எதிர்க்கிற மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. PTR பழனிவேல் மகன்கள் முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிரெஞ்சு, இதுதான் உங்க இருமொழி கொள்கையா விளங்கிடும்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த பேச்சுன்றது ஒரு தனிப்பட்ட தாக்குதலை தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு பிடிச்ச மொழிய படிக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. இந்த மொழியைத்தான் படிக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. மும்மொழி கொள்கையில இந்த மொழிதான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். PM ஸ்ரீ பள்ளியில மும்மொழி கொள்கை செயல்பாட்டுல இருக்கு. அந்த பள்ளியில எத்தனை தமிழ் டீச்சர் இருக்காங்க, எத்தனை மலையாள டீச்சர் இருக்காங்க, எத்தனை தெலுங்கு டீச்சர் இருக்காங்கன்னு கேட்க தோணுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சூஸ் த லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இந்திய மட்டும்தான் ஆப்ஷனா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் இந்தி திணிப்பு நடக்குது. இந்த திட்டத்தை தான் தமிழக அரசு பள்ளியில அமல்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுன்றது நாளுக்கு நாள் படிச்ச மாநிலமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்க நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை, இப்போ மும்மொழி கொள்கைன்னு அமல்படுத்த நினைக்கிறாங்க. மக்களை அவங்க சொல்றதை மட்டும் கேட்கிற ஆடு மாடு கூட்டங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களோட கனவு தமிழகத்துல என்னைக்குமே நடக்காது. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.